மாசங்கள் ஆகும், கிட்டத்தட்ட 1 வருஷம் போல ஆகும். அதனால தான் வந்து நம்மளால அவ்வளோ ஈஸியாக இன்னும் பண்ண முடியல. ஆனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் பண்ணதான். இது வந்து அலப்பீனியோ. நம்ம வந்து கடையில் வந்து அந்த அலப்பீனியோ மிளகா கிடைக்கும்ல, அதை வந்து வினிகர், தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு உள்ளே சேர்த்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து சால்சா. நம்ம மெட்ராஸ் சமையலுக்காக வந்து சிப்ஸ் அண்ட் சால்சா செஞ்சு பார்த்தேன். அதில் வந்து ரொம்ப செஞ்சுட்டேன். அதனால வந்து மீதியை வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து இதை அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது வந்து கெச்சப். இதுக்காக தான் வந்து அவ்வளோ தக்காளி வாங்கினேன். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்ச். இது வந்து நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையலில் பண்ணியிருக்கோம், அதே தான். அப்புறமா இது வந்து நான் வந்து நம்ம பர்கர் பண்ணுறப்போ இந்த சாஸ் பண்ணியிருப்போம். கெச்சப், மேனேஸ், சில்லி சாஸ், அப்புறமா நிறைய பெப்பர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி. இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறமா வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே வந்து டிப்பிங் சாஸாக தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து அப்பப்போ ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இது வந்து காலி ஆகிடுச்சு, சில்லி சாஸ் வந்து காலி ஆகிடுச்சு. இனி மறுபடியும் பண்ணணும். என்னோட ஃபேவரைட் இந்த மாங்காய் ஊறுக்காய் கிடையாது, மாங்காய் வந்து லைட்டாக தாளித்து நம்ம சாப்பிடுவோம்ல, மெட்ராஸ் சமையலில் பண்ணியிருக்கோம். தயிர் சாதம் கூட இந்த மாங்காய் ரெசிபி பண்ணியிருப்பேன். அதை வந்து இதில் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நல்லா என்னோடய ஃபேவரேட். இது வந்து எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாள் ஃபுல்லாக மோந்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இந்த வெயில் காலத்துக்கு வந்து தயிர் சாதமும் இந்த மாங்காய் பச்சடியும் இருந்தாலே போதும், நல்லா சாப்பிட்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து புளியோதரை தான். நான் வீட்டில் பண்ண அந்த புளியோதரை மிக்ஸ். யூஸ்வலாக நம்ம வந்து வெளியே